வணக்கம் நண்பர்களே, இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். அதாவது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சில விஐபி தொகுதிகள் இருக்குது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு ஜெயித்த கொளத்தூர் தொகுதி விஐபி தொகுதி. அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு ஜெயித்த தொகுதி சேப்பாக்கம் தொகுதி. அந்த வரிசையில் இப்போது பெரம்பூர் தொகுதியும் சேர்ந்துருக்கு. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அந்த தொகுதியில் போட்டியிறாரு. அந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக ஆர்டி சேகரும், அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளராக திலகபாமாவும், தமிழக வெற்றி கழக வேட்பாளராக அந்த கட்சியோட தலைவர் நடிகர் விஜயும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக வெற்றி தமிழனும் போட்டியிடுறாங்க. இது தவிர மேலும் சில கட்சிகள் சேர்ந்த வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள்னு மொத்தம் பெரம்பூர் தொகுதியில் மட்டும் 47 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இப்போ தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திலகபாமா அந்த தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ அவங்க என்ன பேசுனாங்கன்னாக்கா, மழையின் போது இந்த தொகுதி வெள்ளத்தில் மூழ்கிச்சு. அது இயற்கையாக நடந்ததில்லை, செயற்கையாக நடந்தது. அதுக்கு காரணம் திமுக தான். ஏன்னா மழைநீர் வடிகால் வாயில தூர் வாராதனால தான் அப்படி மழை பெஞ்ச போது அது போகிறதுக்கு இடம் இல்லாமல் வெள்ளமாக தேங்கி பொதுமக்களை பாதிக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இதுக்கடுத்து இந்த தொகுதியில் திரையுலகை சேர்ந்த ஒருவர் போட்டிடுறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது தேர்தலில் நிற்கிறவங்க மக்கள்கிட்ட ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. இவர் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுங்கன்னு கேட்குறாரு. மக்கள்கிட்ட என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு அவருக்கு தெரியலை. இது தவிர மாதத்துக்கு ஒரு தடவை நான் உங்களை தொகுதியில் வந்து சந்திப்பேன்னு சொல்கிறாரு. சந்திச்சு தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. அதே மாதிரி இவர் பெரம்பூர் மட்டும் இல்லை, திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் போட்டிடுறாரு. 2 தொகுதியில் போட்டிடுறதால இவருக்கு ஓட்டு கிடைக்குமா, ஓட்டு வாங்குவாரா அப்படிங்கிற விஷயமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படியே ஓட்டு வாங்கி அவர் ஜெயித்தாலும் எந்த தொகுதியை ராஜினாமா பண்ணுவார்னு சொல்லணும். இல்லை, இவர் ஜெயிச்சுட்டு ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணாலும் அந்த தொகுதியில் மறுபடியும் தேர்தல் நடத்தணும். அதுக்கு ஏகப்பட்ட செலவு. அந்த செலவெல்லாம் எங்கே வரும்? மக்களோட வரி பணம் தான். அதனால் வீணாகும். இதையெல்லாம் மக்கள் யோசிக்கணும். யோசித்து யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு நல்லபடியாக சிந்தித்து ஓட்டு போடணும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயை பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திலகபாமா கலாச்சினாங்க. அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க இந்த சட்டமன்ற தொகுதியை திமுகவின் வசம் ஒப்படைத்திருக்கிறீர்கள். ஆமா தானேப்பா, திமுகவின் வசம் கொடுத்துட்டீங்க தானே. ஆனா இங்க மழை வெள்ளம் வந்த போது மழையில எல்லாம் வெள்ளம் வரல, மழை பெஞ்சிச்சு. சாக்கடை ஒழுங்கா தூர்வாரப்படாம இருந்தனால அந்த தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சு. அப்போ செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம். திரைத்துறையை சேர்ந்த ஒருத்தர் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வர்றாரு, அப்படித்தானே? அவர் இன்னைக்கு மீட்டிங்ல பேசியிருக்காரு, எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் போடுங்க, அப்பனா நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க, இவர் கோலம் போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்கிற சொந்தங்கள் இரட்டை இலையையும் எம்ஜிஆரையும் அம்மாவையும் பச்சை குத்தி, அழிக்க முடியாத பச்சை குத்தி ரத்தத்தின் ரத்தங்களாக இருந்திருக்கிற சொந்தங்கள். அம்மாவா இல்லையா? எத்தனை பேர் பச்சை குத்தி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு என்ன பேச வேண்டும்? அவர் சொல்றாரு, மாசம் ஒரு முறை உங்களை வந்து பாப்பாராம், மாசம் ஒரு முறை உங்களை வந்து பாப்பாராம். ரொம்ப சந்தோஷம். எப்ப என்ன நடக்கணும்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இன்னொரு 2 தொகுதியில வேற நிக்கிறாரு. இந்த 2 தொகுதியில நிக்கிறா, 2லயும் நீங்க ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம். இதுல ஜெயிச்சா எந்த தொகுதியை நீங்க கேன்சல் பண்ணுவீங்கன்னு சொல்லணும்ல. அப்ப இவங்களை நம்பி யாரு ஓட்டு போடுறது? ஓட்டு போட்ட பிறகு திரும்பி தேர்தல் வரும். அப்ப யாரு பணம் வேஸ்ட் ஆகுது? மக்கள் வரி பணம் வேஸ்ட் ஆகுது. திமுகவின் இந்த 5 ஆண்டு ஆட்சியில் 4000 இருந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை 6000 மாறி இருக்கிறது.